விஸ்வாக்கு ஃபோன் பண்ணுவோம். என்ன துளசி ஃபோன் பண்றா? என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் இப்ப பேச வேணாம், பெரிய பிரச்சனையாயிடும். பேசாம சைலண்ட் மோட்ல போட்டுடலாமா? இந்த தத்தி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? அப்படி என்னதான் வெட்டி முறிக்கிறானோ அந்த வெட்டி ஆபீசர். இந்த விஸ்வாவை நம்பவே முடியாது. நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். ஆனா இத்தனை பேர் இருக்காங்களே, என்ன பண்றது? பிரியாணியா தின்னுவாங்க போல, மாடு மாதிரி இருக்கானுங்க. இதை வச்சு ஏதாவது பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? அவன் சாப்பாடு எடுக்க போனானா இல்ல சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர போனானா? இன்னும் ஆளே இருக்கானா? சரியான சாப்பாட்டு மன்னனா இருக்கேடா.
வாடா வாடா, பசி உயிரே போகுது, சீக்கிரம் வாடா. வாடா, உள்ள ஏய், வரோம். சாப்பாடு எடுத்து வைடா. டேய் சாப்பாடு உயிரை வாங்குறான், முதல்ல எடுத்து வைடா. இத மட்டும் சாப்பிடட்டும், அப்பதான் நல்லா பிளாட் ஆக முடியும். திரும்ப மாடுங்களா, சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்கடா. வாங்கிட்டானுங்க. இந்த துளசி நினைச்சா எதையும் முடிக்காம விட மாட்டா. தடி மாடுங்களா. அந்த பொண்ணை புடிங்கடா. டேய் புடிங்கடா. ஏண்டா ஒழுங்கா மயங்க கூட மாட்டியா லூசு பையல? ஒரு நிமிஷத்துல என்னையே பயப்பட வச்சிட்டியே. தடிமாடு தடிமாடு. பயப்படாதம்மா, நான் இங்க இருந்து உன்னை சீக்கிரமா வெளியே கூட்டிட்டு போய் உன் அம்மா கிட்ட சேர்த்துறேன். உன் அக்கா கூட்டிட்டு போறேன், சரியா? அக்ஷுஷ், எதுவும் பேசாத. வா வா, சத்தம் போடாம வா. வருவாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாப்பா, ரோடு வந்துரும். அப்புறம் அம்மாவை பாத்துடலாம், சரியா? வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் போணும் வா. இங்க பாரு பாப்பா, உங்க அம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கி தருவாங்க. அப்புறம் நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ டிவி பார்க்கலாம், மூவி கூட பார்க்கலாம், சரியா? சரிக்கா, வாங்கக்கா போலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வா. எப்படியும் அந்த ரவுடிக்கு பயந்து இந்நேரம் அந்த மினிஸ்டர் இங்க வந்திருப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்கா அக்கா, எங்க கார் வருதுக்கா. எங்க? அது அங்க பாருங்கக்கா. உனக்கு ஒண்ணும் இல்லையே? எதுவும் இல்லல்லம்மா. ஹேமா, அம்மா, அம்மா வந்துட்ட. அம்மா வந்துட்டா.
பயப்படாத செல்லம், அம்மா வந்துட்ட. அம்மா, இந்த அக்கா தாமா என்ன காப்பாத்துனாங்க. சாரிம்மா, என் மக கிடைச்ச சந்தோஷத்துல நான் உன்னை மறந்துட்டேன். ஆமா, நீ யாரு? என் பொண்ணு எப்படி உங்ககிட்ட வந்தா? மேடம் மேடம் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஓல்டு பில்டிங்ல தான் உங்க பொண்ணை கடத்தினவங்க மயங்கி கிடக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துரும். முதல்ல நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஓகே? யூ ஆர் ரைட். ஐ அப்ரிஷியேட் யூமா. ஹலோ, யாருங்க? இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தியா? ஆமா, நீங்க யாரு? நான் மினிஸ்டர் ரேணுகா தேவி பேசுறேன். இந்த குரோம்பேட்ல காட்டன் மில் இருக்குல்ல, அந்த பிளேஸ்ல தான் ஒரு 4 ரவுடிங்க என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அந்த 4 ரவுடிங்க இந்த பில்டிங்ல மயங்கி இருக்காங்க. அவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இப்ப சொல்லுமா, நீ யாரு? இங்க எப்படி வந்த? என் பொண்ணை எப்படி அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துன? அவனுங்க பேசினத பார்த்தா ரொம்ப கொடூரமானவங்களா தெரிஞ்சாங்களே, எப்படிமா சமாளிச்ச? என் பேரு துளசி. எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஏட்டா இருக்காரு. அவரு பேரு பார்த்திபன். நான் ஒரு வேலையா இந்த வழியா வந்தேன். அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் வண்டியை நிறுத்தி போன் அட்டென்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு பொண்ணோட அழுக சத்தம் கேட்டுச்சு. அதான் வண்டியை அங்கே விட்டுட்டு என்னன்னு போய் பார்த்தேன். அப்புறம் இங்க வந்து உங்களை பார்த்துட்டோம் இல்லையாமா? ஆமாக்கா. உண்மையிலேயே நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதாம்மா. உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட வச்சு அந்த ரவுடிங்களை சமாளிச்சு என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன பண்ணாலும் உனக்கு போதாதுமா. தயவு செஞ்சு உனக்கு என்ன வேணும்னு கேளுமா. எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம், உங்க அன்பு மட்டும் போதும். அதை விட இந்த உலகத்துல சிறந்தது வேற எதுவுமே இல்ல அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உன்னோட அம்மா உன்னை ரொம்ப அருமையா வளர்த்திருக்காங்க. எனக்கு அவங்கள பாக்குற சந்தர்ப்பம் கிடைக்கணுமே. கவலையே படாதீங்க, சிவகாமிய நீங்க சீக்கிரமாவே பாத்துடலாம். நான் எங்க அம்மாவை செல்லமா அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. சாரி. பரவாயில்லம்மா. வாமா, உன்னை நான் எங்க டிராப் பண்ணணுமோ அங்கேயே டிராப் பண்ணிடுறேன். இல்ல மேடம், வேண்டாம். நான் என் வண்டியிலேயே போயிடுவேன். நீங்க கிளம்புங்க. முதல்ல உங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பாவம், அவ ரொம்ப பயந்துருப்பா. பத்ரம் மேடம். சரிம்மா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு, சரியா? கண்டிப்பா மேடம். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆ. பாய். நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாமா? ஹேமா பாய். பாய்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ம், நீ பார்த்து பத்திரமா போமா. சரிங்க மேடம். போலாமா? பாய் அக்கா. பாய். உட்காரு. ஒரு வழியா அந்த பொண்ணு அவ அம்மா கிட்ட சேர்த்தாச்சு.
என்ன பைரவி, நாம இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? என்னதான் லட்சுமி பாத்துக்கிட்டாலும் அவ சின்ன பொண்ணு. எதுக்கும் நாமளும் ஒரு எட்டு போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவோம். ஏன் காஞ்சனாமா, உங்க பேத்திய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவீங்க, இப்ப என்னடானா போய் பார்க்கலாம்னு சொல்றீங்க? ஏய் சத்தியவதி, உன் வாய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமா? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டே? சத்யவதி, சித்திய கிண்டல் பண்ணாம இருக்க மாட்டியா? சித்தி, நீங்க இவ பேசுனது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஏய் ருக்கு, இன்னைக்கு இந்த கோயில்ல அன்னதானம் போட போறாங்களாம். யார் பண்றாங்க? இன்னைக்கு யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யாருங்க? எதுக்காக பண்றாங்க? அது யாரு என்னால எனக்கு தெரியாதுடி. ஆனா அன்னதானம் பண்றதுக்கான காரணத்தை கேட்டா அப்படியே வாயடிச்சு போயிருவ. அவங்க பெரிய பணக்காரங்களாம். அவங்க நாத்தனாருக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு சாமிக்கு சிறப்பு பூஜை, ஆராதனை, அன்னதானம் எல்லாம் பண்றாங்களாம். அட என்னங்க இது? அவ வீட்டுக்குள்ள நாத்தனார நடையேத்த மாட்டேங்கிறா. ஆனா அந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க நாத்தனாருக்காக அன்னதானம் எல்லாம் பண்றாங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க போலாம். சாப்பிடலாம். வாங்க. இன்னைக்கு இந்த அன்னதானத்தை சாப்பிடுறது ஒரு நல்ல விஷயம். சரி. வாங்க. ரொம்ப நல்ல நமக்கு உண்மையிலே தங்கமான மனசுதான். பைரவி அம்மா, உங்க பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. பைரவியா கொக்கா, அவ ஒரு காரியம் பண்றான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏன் பைரவி, உன்னை யாருன்னே தெரியாதவங்க கூட உன்னை இப்படி பாராட்டி வாயடிச்சு போய் நிக்கிறாங்களே, அப்போ நம்ம உறவுக்காரங்கெல்லாம் எப்படி சிந்திப்பாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இவ்ளோ மெனக்கெட்டு இந்த எல்லா வேலையும் செஞ்சேன். சரி சரி சித்தி, லக்ஷ்மி அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வாங்க போலாம். கனகலட்சுமி, எல்லாம் சரியா இருக்கா? இன்னும் ஏதாவது ரெடி பண்ணணுமா? அத்த எல்லாமே பக்காவா இருக்கு அத்த. பரிமாற வேண்டியது மட்டும் தான் பாக்கி. சரி லக்ஷ்மி, இந்நேரம் பூஜை முடிஞ்சிருக்கும். எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. நீ எல்லாருக்கும் பரிமாறு. நாங்க உள்ள போய் வெயிட் பண்றோம். சரிங்க அத்த, நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம உள்ள போய் நிம்மதியா உட்காருங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி லக்ஷ்மி, எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. பாத்துக்கோ. பாத்துக்கோ. துளசி, ஏய் துளசி, இங்க கொஞ்சம் வாயேன். வா துளசி. என்ன இது? எப்பவுமே நாம தான் அவளை வாலண்டியரா கூப்பிட்டு வச்சு கலாய்ப்போம். ஆனா இன்னைக்கு ஆடு அதுவா தானா வந்து என்ன வெட்டுன்னு சொல்லுது. நாம என்ன பண்ண முடியும்? போய்தான் பாப்போமே.